Tamilstuff Tv 24/7 News. திருநங்கைகளுக்கு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பாலுறுப்புகள் இருப்பதில்ல. அப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு பயன்படுவதில்லை. அப்படி பயன்படாத காரணத்தினால திருநங்கைகளுக்கு பாலுணர்வே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பாலுணர்வுங்கிறது உடலை மட்டுமே சார்ந்தது கிடையாது, மனதோடையும் ஒன்றியது. இந்த உணர்வு ஆண் பெண்ணுக்கு நிகராக திருநங்கைகளுக்கு இருக்குன்னு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. திருநங்கைகள் யாருமே விரும்பி திருநங்கைகளாக பிறக்கிறதுல, இயற்கையின் போக்குல காரணம் தெரியாத விந்தைகளால திருநங்கைகளா மாறுறாங்க. திருநங்கைகள் பொதுவா ஆண்களோட தான் உறவு கொள்ள விரும்புவாங்க. இயற்கையா ஆணா பிறந்தாலும் ஆண் உடல் மேல உள்ள ஆசையால தான் பெண்ணா மாறுறாங்க. ஆண்களை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் பெண்கள் போல செயல்படுறாங்க. ஆண்களோட உறவு கொள்ளணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தங்களோட ஆண்குறிய வெட்டிக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு கோஆபரேட் பண்ணி அவங்களை உச்சக்கட்டத்தை அடைய வைக்க இன்னும் எந்த ஆண் பெண்ணாலையும் முடியல. இந்த திருநங்கைகளோட நடமாட்டம் ட்ரெயின்ல அதிகமா இருக்கும். இந்த திருநங்கைகள் தொடர்பா ஹைதராபாத்ல நடந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. ஒரு அழகான பெண் ட்ரெயின்ல அடிக்கடி ஏறி இறங்குறத ஒரு இளைஞன் பாத்திருக்கான். ட்ரெயின்ல பேச்சு கொடுத்து பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கான். அப்பதான் தெரிய வந்திருக்கு பெண் கிடையாது, அவங்க திருநங்கைன்னு. அத அந்த பெண் வாயாலேயே சொன்னதால வெறும் நட்போடு மட்டும் பழகிருக்காங்க. ஒரு நாள் அந்த திருநங்கைய தன்னோட வீட்டுக்கு அந்த இளைஞன் அழைச்சிருக்கான். அந்த திருநங்கையோட நல்லா பேசிட்டு இருக்கும் போதே அந்த இளைஞனோட 4-5 நண்பர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்க. தங்களோட உறவுல ஈடுபடும்படி திருநங்கைய எல்லாரும் வற்புறுத்திருக்காங்க. அந்த திருநங்கைக்கு சமூகத்துல முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்துச்சே தவிர இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. வலுக்கட்டாயமா அந்த ஆண்கள் சேர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. தடுக்க முயன்ற அந்த திருநங்கைய காட்டு மிராண்டித்தனமா தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்துல படுகாயமடைந்த திருநங்கை ரெக்கவர் ஆகிறதுக்கே 3 மாசம் ஆச்சு. மிருகத்தனமா நடந்து கொண்ட நபரையும் நண்பர்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. சமுதாயத்துல முன்னேறணும்னு நினைக்கிற திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கலாட்டியும் அவங்களை அவமானப்படுத்த கூடாது. திருநங்கைகளை பலவீனமா மற்றும் செக்ஸ் பொம்மையா பாக்குறத ஆண்கள் தவிர்க்கணும்.